உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவை இயேசுராஜா பரிசுத்த ஆவியானவர் இந்த அருமையான இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் இதுவரை நடத்தின எபினேசர் இந்த வாக்குத்தத்த செய்தியிலும் ஆண்டவரை அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நான் சிறுகவும் நீ பெருகுமாக நடத்தித்தாங்க ஆண்டவரை. வந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியானுடைய இருதயத்தையும் நல்ல நிலங்களாக மாற்றி கொடுங்கப்பா. உங்களுக்கு நாங்கள் கனிகள் கொடுக்குற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நம்ம கடவுள் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எவ்வளவு சூப்பர் பாருங்க. சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்குதுல்ல? அப்படிதான் ஃபீல் பண்ணி சொல்லணும் நம்ம. ஓகேவா? குழந்தைங்களுக்கு ஏதாவது பிடிச்சதை வாங்கி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு உடம்பு சரியில்லைனா கூட அது எப்படி இருக்கும்? ஒரு பிடிச்ச பொம்மையை வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும் குழந்தை? இப்போ கூட அது சோர்ந்து உட்காந்துருக்கு அந்த பாப்பா. அதுக்கு ஏதாவது பிடிச்சதை சொல்லி பாருங்க, என்ன பண்ணோம்? டக்குன்னு எழுந்து அப்படியே ஒரு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணுது? கேட்கும் பொழுது அதை உணர்ந்து ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களை பலப்படுத்துகிறது. ஆமென். இந்த கழுகை அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு உள்ள போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கழுகு எவ்வளவு சூப்பர் பாத்தீங்களா? சரி, ஓகே. நான் உள்ள போறதுக்கு முன்னாடி நியூ இயர் துவங்கிடுச்சு. எத்தனை பேர் இப்போ உண்மையிலே ஒரு சந்தோஷமா நீங்க இருக்கிறீங்க? ஹாப்பி நியூ இயரா ஃபீல் பண்றீங்க? வெரி குட். பாத்தீங்களா சிஸ்டர் எல்லாம் கை தட்டுவீங்க. விசுவாசோட எல்லாருமே தூக்குங்க. ஹாப்பி நியூ இயரா ஃபீல் பண்றீங்களா? அது தினமும் நம்ம ஆத்மா கிட்ட சொல்லணுமா? எதை கிட்ட சொல்லணும்? ஏன் ஆத்மா கிட்ட அதை சொல்லணும் தெரியுமா? அந்த ஆத்மா வந்து அதிகமா கலங்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கும். ஆத்மா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தா அதிகமா அதுல கலக்கத்தை வந்து ஆத்மாவில தான் நம்ம கொள்ளும். அதே போல மகிழ்ச்சி அதிகமா வந்துச்சுனாலும் ஆத்மா என்ன பண்ணும்? களி கூறுகிறதாக காணப்படுகிறது. என் ஆத்மா கர்த்தருக்குள் களி கூறுதுன்னு சொல்லிட்டு மரியாதை அவங்க சொல்றாங்களவா? அந்த களி கூறுதலும் ஆத்மாவில தான். கவலைகள் வந்தாலும் எது தாங்குது? இந்த ஆத்மா தான் அதை உணர்கிறது. ஸோ அந்த ஆத்மா கிட்ட நீங்க தினமும் என்ன சொல்லணும்? நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். எனக்கு இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அன்னைக்கு மட்டும் தினமும் நான் வந்து எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருப்பேன். அப்படி சொல்லி சொல்லி இருக்கும் பொழுது உங்களுக்கு கலக்கங்கள் வந்தா கூட நீங்க எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு பலன் கிடைக்கும். ஆமென். இப்ப பாருங்களேன், நீங்க தனியா இது எதையுமே பேஸ் பண்ண முடியாது. நீங்க கவலைகளையும் சந்தோஷத்தையும் தனியா பேஸ் பண்ண முடியாது. யாருப்பா நான் கவலைகளையும் சந்தோஷம் தனியா பேஸ் பண்ணுவாங்க? எத்தனை பேர்? ரெண்டுமே டேஞ்சரானதுங்க. ரெண்டு வகையான ஒரு மோசமான பாதையை நோக்கி போயிடும். எப்படி தெரியுமா? கவலைகளை நீங்க தனியா கர்த்தர் இல்லாம பேஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு பாரமா உங்களுக்கு தெரியும். சின்ன ஊசி குத்துற பிரச்சனை கூட என்னது பெரிய கத்தி குத்து வாங்குற மாதிரி தோணும். கரெக்டா இல்லையா? தனியா நீங்க பேஸ் பண்ணீங்கன்னா. அதே போல ரொம்ப ஓவரா மகிழ்ச்சி சந்தோஷம் வந்தாலும் பெருமை மண்டையில ஏறிடும். ரெண்டுமே ரெண்டு வகையான மோசமானது. அது ரெண்டுத்தையும் நான் கர்த்தருக்குள்ள இருந்து சகிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில இன்பம் துன்பம் வந்தாலும் நான் யாருக்குள்ள இருந்து சகிப்பேன்? கர்த்தருக்குள்ள சகிச்சாதான் எனக்கு சந்தோஷம், பலன், புது பலன் அவர்கிட்ட தான் கிடைக்கும். ஆமென். அதை நீங்க உணர்ந்து இந்த வருஷத்தை நீங்க துவங்குங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் லைட்டா தான் தெரியும். பெரிய பிரச்சனைகளே ஊசி குத்துற மாதிரி லைட்டா தான் உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது கர்த்தருக்குள்ள இருந்தா தான் அது நடக்கும். பெரிய பெரிய புகழ் உங்க நோக்கி வந்தா கூட நீங்க யாருக்கு செலுத்துவீங்க மகிமையை? அதுக்கு தான் கர்த்தருக்குள்ள இருந்து இது ரெண்டுத்தையும் ஃபேஸ் பண்ணணும். இந்த ஒரு ஆலோசனையை பெற்று நம்ம இந்த வருஷத்தை தொடர்ந்து நம்ம நடத்துவோம். ஆமென். தொடர்ந்து அவரால் நடத்தப்பட விட்டு கொடுப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்பொழுது எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தம். கழுகுகளோட ஒப்பிட்டு இருக்கிறாங்க. கழுகுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கழுகுகள் எத்தனை பேர் நீங்க வண்டலூர் ஜூலா போயிருக்கீங்களா? கழுகுகள் எப்படி இருக்கும்? ஆமா, கழுகுகள்ல எத்தனை வகைன்னு நம்ம வேதம் அழகா சொல்லுது பாருங்க. அதை குறித்து சும்மா லைட்டா அவங்க சொல்லுவேன். லேவியா ராகமத்துல நீங்க வீட்டுல கூட போய் வாசிங்க. நான் எழுதி வச்சிருக்கேன். அது லேவியா ராகமத்துல அழகா வரும். அந்த கழுகுகளை குறித்து சூப்பரா போடப்பட்டிருக்கு. எத்தனை கழுகுகள்னா கழுகு இருக்கு, அப்புறம் பருந்து இருக்கு. என்னதுங்க? லேவியா ராகமம் 11ஆம் அதிகாரம் 13-14 காணப்படும். கழுகு இருக்கு, கருடன் கேள்வி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கருடு இதெல்லாம் வந்து அந்த கழுகு இனங்கள்ல சேர்ந்தது. ஆமா, அது வந்து எல்லாம் ஆமா ஹைட்டா ரொம்ப உயரமா பறக்கூடியது. கடலூர் ரஞ்சின்னு சொல்லிட்டு ஏதோ பைபிள்ல போடப்படுது. அது என்ன இப்ப என்ன நேம்ல இருக்குன்னு நமக்கு தெரியாது. பருந்து, அப்புறம் சகலவித வல்லூர்களும் ஒரு கழுகு இனம் தான். வல்லூர்ல கேள்விப்படுறீங்களா? அது ராஜாளின்னு சொல்லிட்டு ஒன்று காணப்படும். அதுவும் ஒரு கழுகினம், பெரிய சைஸ் ராஜாளின்னு சொல்லுவாங்கல்ல அது. அப்புறம் அந்த பிணந்தண்ணி கழுகுலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. மண்டையில ஹேர் கட் பண்ண மாதிரி ஒரு கழுகு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து என்னது? கழுகின் இனங்களை சேர்ந்தது. இவைகளெல்லாம் எங்க இவையெல்லாம் இவருடைய ஸ்பெஷாலிட்டி ஏன் கடவுள் இவங்களோட கொடுக்குறாருன்னா, லேவியா ராகமத்துல வீட்டுல போய் வாசிங்க. லேவியா 11, 13, 14. கழுகு வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது. கழுகு லூவனா வர மாட்டேங்குது நமக்கு. கழுகு வருதா? கழுகு சொல்லலாம். ஓகே, நான் ஒரு பயன்டப்பா. கழுகு தானே வருதா? ஓகே. கழுகு
அப்போ நான் என்ன சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? அந்த கழுகுகளை போல என்ன பாரு, ஓகே ஓகே, கழுகு, ஓகே ஓகே, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எலும்புவார்கள். அப்போ அந்த கழுகை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன போட்டிருக்க, தனி சிறப்பு என்ன? கழுகுனுடைய தனி சிறப்பு சொல்லுங்க. மேல ரொம்ப ஹைட்டா பறக்கும். அதுதான், வெரி குட். கழுகு தொலைநோக்கு பார்வை கொண்டது. கழுகு வந்து என்னது? ஆமா, 2 வகையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சுக்கும். ஒண்ணு மேல பறக்கிற ஆசீர்வாதங்களே சுதந்திரிச்சுக்கும், ஹைட்டா. இன்னொன்னு கீழே, நீ எவ்வளவு பெரிய ஒரு கோழி இருந்தாலும் அங்க வந்து கண்ணு கீழேயும் அது பிடிச்சுக்கும். கரெக்டா? கழுகுனுடைய பார்வை தொலைநோக்கு பார்வை. அதே போல உயர பறந்தாலும் அது எப்படி இருக்கும்? ஏரோப்ளேன் மாதிரி. அதை வச்சுதான் ஏரோப்ளேன்லாம் இது பண்ண. அந்த ஏரோப்ளேன் அழகா அப்படியே நிக்கிற மாதிரி நிற்கும். இந்த கழுகினுடைய குணங்களை உங்களுக்கு ஷேர் பண்றோம், அப்பதான் உங்களுக்கு அதை பத்தி தெரியும். ஏன் இதனோட தெய்வம் ஒப்பிடுறாரு. அந்த கழுகு வந்து அவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அப்படியே தான் இருக்கும். ஆமா, காகம் என்ன பண்ணோம்? காக்கா கழுகு போல பறக்க ட்ரை பண்ணோம். என்ன பண்ணோம்? கொஞ்ச தூரம் போனோம்னு. ஆமா, கழுகினோடு ஒப்பிடுறாருன்னா கர்த்தர் யோசிச்சு பாருங்க. அது போக அது விலக சொல்றேன். கழுகினுடைய இன்னொரு மிக முக்கியமான தன்மையை நீங்க புரிஞ்சுங்க. 2 வகையான ஆசீர்வாதங்களும் சேர்ந்துருச்சுக்கும். இந்த வசனமும் 2 வகையான ஆசீர்வாதங்களுடையதா காணப்படுது. ஒண்ணு என்னது? பரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். முதல் பகுதி வாசிமா, அது வாசி. இது உயர பருக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள் வந்து காணப்படும். அடுத்தது நடந்தாலும், இந்த நடக்கிறது ஓடுறது எங்க ஓடுவாங்க? வானத்துல ஓடுவாங்க. எங்க ஓடுவாங்க? அப்ப அது என்னது? பூமிக்குரிய 2 பகுதியா நீங்க கண்ணை வச்சு, இப்ப நீங்க தொலைநோக்கு பார்வை வச்சுங்க உங்க கண்ணுல. 2 பகுதியான ஆசீர்வாதங்கள். உயர பருக்கிற அந்த பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருந்து, 2வது கீழே கழுகு 2 வகையான ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிச்சுக்கும். ஒண்ணு வானத்துல பறக்கிறதையும் பூமியில பறக்கிற அந்த இது வெளியில வந்தாலும் அது என்ன பண்ணும்? டக்குன்னு போய் அங்க வந்து இந்த வருமே இந்த அப்படியே ராக்கெட், அது அப்புறம் எடுத்துட்டு போயிடும். கரெக்டா இல்லையா? டார்கெட் பண்ணி அது அனாவசியமாலாம் சாப்பிடாது. அதுக்கு தனக்கு பிடிச்சதை டார்கெட் பண்ணும். கரெக்டா அக்செப்ட் போயிட்டே இருக்கும். கரெக்டா இருக்கு, பாத்தீங்களா இல்லையா? இந்த காக்கா தான் என்ன பண்ணும்? ரொம்ப அழப்பாயும். ஆனா அப்படி கிடையாது. கழுகு ஸ்ட்ரைட்டா ஒரே பிக்ஸ் பண்ணி அந்த வம்படிக்கிற மாதிரி சரியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? அதான் கழுகு. பருந்து என்ன நேம் நீங்க வச்சுங்க. நம்ம நேம்லாம் சொன்ன வள்ளூர், கடலூர் இருக்கு பைபிளே நேம். ஸோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அது லிஸ்ட்ல இருக்கு. அந்த இதுக்கு நான் போல தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உயர பறக்கிற அந்த கழுகு கிட்ட ஏன் கடவுள் நம்மளை ஒப்பிடுறாரு? கழுகுனுடைய இன்னொரு தன்மையை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. கழுகு தன்னுடைய 30வது வயதுல, தன்னுடைய 30வது வயதுல கிட்டத்தட்ட 60-70 வயசு வரலும் கழுகு உயிரோட வாழக்கூடிய ஒரு பட்சி. அந்த பட்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா, 30வது வயதுல அதனுடைய இறகுகள் எல்லாம் என்ன ஆகும்? விற்க ஆரம்பிச்சிடும். இறகுகளை பிச்சிரும். தானாகவே இறகுகளை பிச்சு அலகுகள் எல்லாத்தையும் பிச்சு எடுத்து ரத்தம் என்ன பண்ணும்? ரத்தம் சொட்ட 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 ரத்தம் சொட்ட சொட்ட அது பூமியில உட்காராது, வானத்துல எங்க தெரியுமா போயிடும்? அது தன்னுடைய இயலாமையை கண்மலையின் வெடிப்புகள்ல போய் அது அங்க போய் உட்கார்ந்துக்குமா. கண் எங்க இருக்கு? கண்மலைகள் எல்லாத்தையும் ரத்தம் அது வலிக்குமா. வலிச்சா கூட பரவாயில்ல, அது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? அதுவே எல்லாவற்றையும் எடுத்து பிடுங்கி போட்டு கண்மலைகளின் வெடிப்புல போய் உட்காரும். ஏன் உட்காருது? அது நம்பிக்கை யார் கொடுத்தா? அதுக்கு திருப்பி வளரும்னு தெரியும். அந்த ஞானத்தை கடவுள் யார் கொடுத்திருக்கா? கடவுள் கொடுத்திருக்கிற. திருப்பி வளரும். 5 மாதங்களாங்க. கிட்டத்தட்ட எத்தனை மாசம்? 5 மாசங்கள். ரெக்க வளராது, எதுவும் வளராது. அப்படியே கண்மலையின் வெடிப்புகள்ல அப்படியே காத்து இருக்குமா. அதுதான் கர்த்தருக்குள் என்ன வசனம்? அது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. பைபிள்ல ஒரு வசனம் வந்தா ஒரு அர்த்தம் இல்லாம வரவே வராது. அந்த கழுகு ஆமா தனிமை எங்க போய் இந்த கும்பல போய், அதுதான் சொல்ல வரேன். கும்பல்ல போய் உட்காராது, தனி இதெல்லாம் பண்ண. தனிமையா கண்மலை வெடிப்புகள்ல போய் வளரவரை என்ன பண்ணோம்? வளர்ந்த பிறகு அப்படி அதனுடைய இது பாரு, முன்னிருந்ததை விட டபுள் மடங்கு பலத்தோடு எழும்பி என்ன பண்ணுமா? பறக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சு இதை வச்சுதான் நம்மள ஒப்பிடுறாரு. நம்ம கர்த்தருக்கு காத்துறவங்க எப்படி இருப்பாங்க? நீங்க இந்த வருஷத்துல பல காரியங்களுக்கு காத்துட்டு இருப்பீங்க. இறகுகள் எல்லாம் பிச்சு போட்டு ஜெபிக்கிறாள். அந்த அளவுக்கு ஜெபிச்சிருந்தீங்களா? கண்மலைன்னா யாரு? கண்மலையாகி இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருந்து நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? கண்மலையாகி இந்த கிறிஸ்துக்குள்ள நம்ம உட்கார்ந்து நம்ம உபவாசம் போட்டிருக்கோமா? கண்மலையாகி கிறிஸ்துக்குள்ள இருந்து நம்ம என்னென்ன பண்ணிருக்கிறோம்? இதுவரையும் பண்ணிருந்தீங்கன்னா கலங்காதீங்க. நீங்க ரக்கம் முளைச்சு பழக்க போறீங்க. கரங்களை தட்டி உயர எழும்ப போறீங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இதுவரை நீங்க பட்ட பிரயாசங்கள் ஒன்றும் வீணாகாது.
நீங்க எல்லாம் ரக்கையை பிச்சு போட்ட மாதிரி ரத்தம் கொட்டுற அளவுக்கு உங்களை காயப்படுத்தி நீங்களே உங்களை இது பண்ணிருந்தாலும் நான் கர்த்தர்கிட்ட தான் நான் இருந்திருக்கேன். என்ன உயர்த்துவாருன்னு நீங்க நான் கண்டிப்பா உயர்த்துவாருன்னு நீங்க விசுவாசிங்க வந்திருந்தீங்கன்னா எல்லா பகுதியும் உயர்த்துவார். ரக்க மறுபடியும் முளைக்கணும். இந்த 5 அறிவு பட்சிக்கு இருக்கிற அறிவு 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு இருக்காதா? கரெக்டா? நமக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அதுக்கு முளைக்கும், வளருவேன், பெரிய அளவுல கொண்டு நான் உயர்ந்து இன்னொரு 30 வருஷம் 40 வருஷம் 70 வருஷம் நான் வாழ்வேன் பலத்தோட. அதுக்கு தைரியம் இருந்தா நமக்குள்ள அந்த தைரியம் இருக்காதா? கலங்காதீங்க. இன்னைக்குள்ள சொன்னாங்க ஆண்டி வரப்போ கண்ணம்மாண்டி சொன்னாங்க, அந்த பலத்தை தான் நான் பாக்குறேன். நேற்றுக்கெல்லாம் அவங்களுக்கு முடியாம இருந்துச்சு, ரொம்ப அவசரப்பட்டாங்களாம். வரப்ப என்கிட்ட சொன்னாங்க, இந்த வருஷத்துல நான் ஒரு பிளானோட இருக்கப்பா. அதான் அந்த பலம். நம்ம கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். நான் ஸ்தோத்திர பலிகள் எல்லாத்துக்கும் செலுத்துவேன் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நான் இன்னைக்கு விடாம எந்த இது வந்தாலும் தினமும் அவருக்கு, அதுதான் அந்த பலம். அந்த இப்பவே தன்னை சிறகுல அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க அவங்க. கரெக்டா இல்லையா? நம்மளால முடிஞ்சதை செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு கழுகை உங்களுக்கு உதாரணமா காட்டினேன். ஓகேவா? அந்த ரொம்ப விளக்கமான இந்த கடந்த ஷார்ட் மெசேஜ்ல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மொத்தம் 4 காரியங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். அந்த 4 காரியங்கள் பண்ணாதான் நம்ம இந்த என்ன பண்ண முடியும்? இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம எல்லாருமே இந்த 4 விசுவாசம் உடையவர்களா இருக்கிறவங்க தான் இந்த கர்த்தருக்கு காத்திருக்க முடியும். இல்லைன்னா காத்திருக்க முடியாது. அதனால இந்த 4 விசுவாசம் நான் என்ன சொல்லியிருந்தேன் ஷார்ட் மெசேஜ்ல? மேலான, ஏன்னா கழுகு எல்லாமே மேலானது. கழுகு எங்க இருக்கும்? பூமியிலே பிரகடிச்சு பறக்கும். கழுகு மேலானது. அதே போல நிரந்தரமான விசுவாசம் என்னது? அது பர்மனண்டான விசுவாசம். 3வது உரிமை கோருகிற, டார்கெட் பண்ணி அந்த உரிமை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தான் உரிமை கோருகிற விசுவாசம். அப்புறம் 4வது அனுப்பினவரை மாத்திரம். இந்த 4 விசுவாசங்கள் உள்ளவங்க தான் மேலான உயர்வான விசுவாசம் கொண்டவங்க. ஆமென். விசுவாச நிலையிலேயே ஆரம்பத்திலேயே நம்ம இருந்து சிட்டுக்குருவியா ஒரு என்னது தேன் சிட்டா அப்படியே இருக்கிறதுக்கு இல்ல. நம்மள கழுக போல விசுவாசத்துல உயர்ந்து வைக்கிறதுக்கு தான் ஆண்டு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இன்னும் தேய்ச்சிட்டு அப்படியே சின்ன பருவங்களே நம்ம இருக்கக்கூடாது. உயர்ந்த நிலைக்கு நம்ம வரணும். அதுக்கு தான் இந்த 4 விதமா விசுவாசத்தை பிரிச்சிருக்கிறார். மேலான விசுவாசம், நிரந்தரமான விசுவாசம், உரிமை கோருகிற விசுவாசம், அனுப்பினவரை மாத்திரம் நம்புகிற விசுவாசம். இதுக்கு ஒரு உதாரணங்களை நம்ம பார்த்து தான் நீங்க போக போறோம். ஓகேவா? இப்போ இந்த ஏசாயா 40:31 நான் முன்னாடியே சொன்னது போல இது என்ன மாதிரி? இது படிங்கதான் ஒரு வாட்டி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களும் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமாப்பா, இந்த காலத்துல நடந்தாலே ஓடின மாதிரி இருக்கு இல்ல? அப்படிதானே இருக்கு. காலம் எப்படி போயிட்டு இருக்கு பாரு. இந்த காலத்துல நடந்தாலே ஓடினா எங்க ஓடுறது இல்ல? ஓடனா தொப்பை முன்னாடி நிக்குது, அடுத்த நாள் பிரசவிக்கிறதுக்கு போற மாதிரி இருக்கு. இந்த காலத்துல காலங்காலத்துல அப்படிதாங்க இருக்கு. இந்த காலத்துல ஓட முடியுதா? இந்த காலத்துல ஓடுறத பத்தி பேசவே அந்த அளவுக்கு ஜெனரேஷனு ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஆனா எதுல ஸ்பீடா போயிட்டு இருக்கு? உடல்நிலையை அந்த ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலேயோ அல்லது மனதை ஒரு இதோ வச்சுக்கணும் ஓடுறது இல்லை. சம்பாதிக்கணும்னு சொல்லி ஓடுறதால அவன் என்ன இந்த காலத்துல எப்படி போயிட்டு இருக்காங்க? இல்ல நடக்கிறத பத்தி பேசுறோம். நடந்தாலும் எதுவுமே பண்ணாமையே சோர்வு அடைஞ்சாம நைட் படுத்துறாங்க. கரெக்டா இல்லையா? எனக்கு காலம் அப்படின்னு ஒரு பலவீனப்படுத்தி வச்சுக்கிறது. கரெக்டா இல்லையா? சம்பாதிக்கணும், சம்பாதி ஓடு ஓடு ஓடு. அதுலதான் ஓடுது மனசு. காரை பிடிச்சி வரான், ஷேர் ஆட்டோ பிடிச்சி வரான், எல்லாத்தையும் வரான். ஆனா மனசை அமைதிப்படுத்துறதுக்கு அவனால, கர்த்தருக்கு காத்து இருக்க அவனால சுயமா எல்லாமே போய் என்ன வேணா பண்ண பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே புது பலனை, இருக்கிற பலனையும் உறிஞ்சி எடுக்கிறது தான் நீ பிசாசு என்ன பண்ண பல வகைகள்ல திட்டம் போடுவோம். ஆனா நீங்களும் நானும் அந்த மாதிரியான கேட்டகரியில போக கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் காகமா? காகங்களா? காகங்கள் தான் என்ன பெரிய ரக்கையை அடிச்சா கூட அது என்ன, அது காகம் என்னைக்கு உயர. ஆனா நீங்களும் நானும் என்னது? காகம் அல்ல. நீ உலகத்துல சில பேர் உலகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு போற இதை பொறாமப்படுவாங்க. அவங்க அப்படி உயர்ந்திருக்காங்க, அவங்கள போல இல்ல, நான் இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அவங்க என்னதான் உயர்ந்தாலும் அவங்க காகம். என்னது? கர்த்தர் அவங்க என்ன, கர்த்தருக்கு அவங்க காத்திருக்கல. இப்போ பெரிய ஒரு அம்பானியே பெரிய பணக்கார லிஸ்ட்ல இருக்கிறவங்களே கூட எவ்வளவுதான் உயர்ந்தாலும் அவங்கள யாரு அவங்களால அவங்க கழுகு ஆக முடியாது. ஏன் ஆக முடியாது? அவங்க நல்லா சாப்பிட்றாங்க. காக்கா கூட தான் எல்லாம் சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு? நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தினமும் எனக்கு கறி சாப்பிடுறது சாப்பிடும். அது கழுகாயிடுமா? கழுகாயிடுமாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யார் கழுகு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க தான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க தான் புது பலனை அடைய முடியும். அவங்க தான் கழுகுகளை போல சட்டைகள் அடிச்சு எழுப்ப முடியும். புரிஞ்சுட்டீங்களா? அதனால அவங்களா கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களா? அடுத்த நாள் என்ன சம்பாத்தியம், பேங்க் பேலன்ஸ் விழுந்தா காத்துட்டு இருக்காங்க. அதுல வச்சு வயிறு நிரப்பிலாம் கழுகெல்லாம் ஆயிட முடியாது. அதுல வச்சு நான் பேங்க்ல பேலன்ஸ் நிறைஞ்சிருக்கேன் ஆண்டவரே, நான் பரத்துக்குரிய காரியங்கள் நான் வசந்து போயிடுவேன்னா வசந்து போகவே முடியாது. ஐஸ்வர்யா பல்லவராஜ்ல போறது
ஊசி நுனையில ஒட்டகம் உள்ள நுழைவதற்கு சமம் போடப்படும். நீ என்ன சம்பாதிச்சாலும், என்ன உயர்ந்தாலும், வாழ்க்கையில பதவியில உயர்ந்தாலும், எங்க உட்கார்ந்தாலும் சரி, நீ கழுகு அல்ல. காகம் தான். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, நீ கழுகு அல்ல, நீ காகமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு ஏழையாக இருந்தாலும் அவன் தான் கழுகு. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லை. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக காத்திருப்பவர்களே கழுகுகள். அல்லேலூயா. அந்த இடத்துல அதனால அந்த உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற உதாரணங்கள் என்னது? அந்த விசுவாசத்தை நீங்கள் நானும் இந்த 4 விதமான விசுவாசங்களை நம்ம கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமே. நான் விசுவாசின்னு சொல்றது இல்லை. நம்ம விசுவாசம் மேலான இப்படிப்பட்ட விசுவாசங்களா பிரித்து நம்ம செயல்படணும். ஃபர்ஸ்ட் மேலான விசுவாசம். மேலான விசுவாசம்னு பார்க்குறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என் மனசுக்குள்ள பட்டது ஆபிரகாம். யாருங்க? ஆபிரகாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 12:32 வாசி. சாரி, இது 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி வாசிங்க. ஒரு கீழான நிலை. சரி, 11ல கடைசி வசனம். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 250 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். யாரு இந்த தேராகுன்றது? யாரு? ஆபிரகாமுடைய மரித்தான். ஒரு தாழ் நிலை. எங்க இருக்கிறாரு ஆபிரகாம்? தாழ்ந்த நிலையில இருக்கிறாரு. கர்த்தராகிய ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்குறாரு பாருங்க. ஒரு உயர எழும்புகிற ஆசீர்வாதத்தை, நான் சொல்றது உலக ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய 2 ஆசீர்வாதம். புரியுதா? 2 ஆசீர்வாதம். இவரை மாதிரி காத்திருந்தவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு யாருன்னு சொல்றதில்ல. ஆபிரகாம் போல காத்திருக்கிறவங்க இந்த உலகத்துல எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளவு பரிசுத்தவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12:2-3 வாசிமா. 12:1-2-3. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது சாதாரணமான ஆசீர்வாதமா? இது சாதாரணமான ஆசீர்வாதமா? கழுக போல உயரம் பறக்குகிற ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இது உடனே நிறைவேறிச்சா? அவருக்கு சந்ததின்ற ஒரு ஆசீர்வாதத்தை உடனே கொடுத்தாரு ஆண்டவர். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா ஆசீர்வாதமும் நீங்க பாத்தீங்கன்னா அதே 12-13 பாத்தீங்கன்னா நீங்க அதே கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். 14-17 எவ்வளவு சார் இது 13:2 வாசிங்க. எவ்வளவு ஆசீர்வாதங்களுடையவரா இருக்காரு பாருங்க. போதும்பா. தேவன் அதெல்லாம் உயர்த்தி வச்சிட்டார். ஒரு கழுக போல எல்லாரும் மத்தியில ஒரு உயர்த்தி வைத்த ஒரு ஆசீர்வாதத்தை யார் வச்சிருக்கிறார்? ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாரு. அதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த 12ல வருகிற 2-3 ஆசீர்வாதத்தை உடனே நிறைவேறினார் ஆண்டவர். கிட்டத்தட்ட அப்ப 70 வயதா இருந்திருக்கிறார். யாரு? ஆபிரகாம். கிட்ட எத்தனை வருஷம்? கழுகு வந்து 5 மாசம் காத்திருக்குது. இவரு எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? தான் பிள்ளை பெறும் போது கிட்டத்தட்ட 100 வயதாகும் போதுதான் இந்த வாக்கு தத்தமே ஆரம்பிக்குது நிறைவேறதுக்கு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உடனே நிறைவேறல, இப்போ நிறைவேறிட்டு இருக்கு. அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட 2 விதமான ஆசீர்வாதங்கள் சொன்னேன். ஒண்ணு உலக ஆசீர்வாதம், இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு? அருமையா சொன்னாங்க. ஆபிரகாம் சந்ததி இன்னைக்கும் நிறைவேறிட்டு, ஆபிரகாம் சந்ததிகளாக இன்னும் ஜனங்கள் ஆக்கப்பட்டு இருக்காங்க. கரங்களை தட்டிட்டு நம்ம பயன்படுத்தலாமா? இன்னும் உயர 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 அவனை உயர்த்திட்டு தான் இருக்கிறார் கடவுள். இன்னைக்கு எப்பேற்பட்ட ஆளாதான் ஆபிரகாம் சந்ததிக்குள்ள வந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும். ஆபிரகாம் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. புரியுதா? அப்ப எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார் பாருங்க. காரணம் என்ன? ஒரே வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன தலைப்பை சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். மேலான. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 12:1-12-2-3 சொல்லிட்ட பிறகு அதுக்கு முன்னாடியே சரி அவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல பிரசன்னமாகி என்னையும் இல்ல உங்களையும் அங்க வச்சிருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? எனக்குள்ள அப்ப சொல்லும் போதே பல கேள்விங்க வந்துச்சு. நான் எழுதி வச்சிருந்தேன். உங்களையும் என்னையும் அங்க வச்சிருந்தாருன்னா என்ன சொல்லிருப்போம்? நம்ம என்ன சொல்லிருப்போம்? முதல்ல அவர் என்ன சொல்றார் ஆண்டவர்? அவன் 12:1 நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. சரிப்பா, எப்படி நான் தேசத்தை விட்டு இடத்தை விட்டு நான் போவேன்? கேட்பமா? கேட்டு முதல்ல எப்படி போவான் ஆண்டவர்? கேள்வி வருமா வராதா? எங்க போவேன்? உங்க குரலையே நான் இப்பதான் கேட்கிறேன். என்னது? அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன் மேலான விசுவாசம் சொல்றப்போ ஷார்ட் மெசேஜ்ல சொன்ன தெரியுமா? அது எங்க இருந்து வந்தது? பரத்துக்குரிய முத்திரை போட்டு வந்த வார்த்தை. அதுக்கு அவர் நம்பி கீழ்படிச்சார். யார் கீழ்படிச்சா? கவர் வந்துச்சுன்னா, போஸ்ட் கவர் வந்துச்சுன்னா அது எங்க இருந்து வருது? முத்திரை போட்டு. அப்ப இந்த வார்த்தை அங்க முகம்லாம் தெரியல. பரத்துக்குரிய அங்கிருந்து வருகிற வார்த்தையாக அது அசுரீதி போல யாருக்கு ஒழித்தது?
ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தையை யார் விசுவாசிச்சா? மேலான விசுவாசமா தேவன் பார்த்தார். ஹல்லேலூயா. அது போக 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 அந்த விசுவாசத்தை தேவன் நீதியாகவே எண்ணினார். ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார் போடப்பட்டிருக்கும். பாருங்க, அந்த விசுவாசம் இருந்தாதான் நீங்களாலும் கழுகு போல உயரா எழும்ப முடியும். பாருங்க, இந்த இடத்துல நானா தான் என்ன சொல்லியிருப்பேன், இயற்கையிலே நேச்சுரலா ஒரு மனுஷன் தோணும், எந்த தேசத்துக்கு போறது, என்னது போறது, நீங்க பதில் சொல்லு. எனக்கு என்ன சேஃப்டி கேட்பமா கேட்க மாட்டோமா? நீங்க இருக்கிற எனக்கே எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு, இப்பதான் போயிட்டாரு, நான் எங்க போவேன்? கேள்வி வருமா வராதா? பாருங்க, அடுத்த கேள்வி என்ன வரும்? நீங்க வேற என்ன பெரிய ஜாதி ஆக்குவேன், எனக்கோ வயசு 70 ஆயிடுச்சு, பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றீங்க, என்னது அதெல்லாம்? அதுக்கு என்ன என்ன அடையாளத்தை நீங்க தருவீங்க? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நான் அந்த கொஞ்சமாவது இதுல ஒரு கேள்வியாவது கேட்க மாட்டேன். நீ ஆசீர்வாதம் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு என்ன அடையாளம் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம்ப்பா. நாமே இப்பதான் ஒருத்தர் வந்து சந்திக்கிறோம், உங்களுக்கு நீ என்ன அடையாளம் கொடுக்குறீங்க? மோசையில அடையாளம் கேட்கிறாருல்ல, அற்புதம் செஞ்சு ஏதோ ஒரு அடையாளம் கேட்பார் தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு அடையாளம் கொடுங்க. அப்படி ஏதாவது ஆபிரகாம் சொன்னதா நீங்க பாத்தீங்கன்னா? கண்டிப்பா கேள்விகள் எழுந்திருக்குமா எழுந்திருக்கூடாது. பிராக்டிக்கலா பேசணும். நான் சொல்றது தியரிட்டிக்கலா நான் சொல்லல. அப்படியே கண்ண மூடி விசுவாசி, ஆனா கண்ண மூடி தான் விசுவாச்சார். அதான் நம்ப முடியாத அதிசயமானது. கரங்களை தட்டி நம்ம மேம்படுத்தலாம். ஹல்லேலூயா. கண்ண மூடி தான் விசுவாச்சார். ஆனா மனிதர்களாக ஒரு பிராக்டிக்கலான ஒரு சாதாரண மனிதர்களா இருந்தா எல்லாருக்குமே இந்த கேள்வி வருமா வராதா? அடவர் என்னை திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, நான் எங்க போறது? எப்படி? அவர் அங்க சொல்லியிருக்கிறாரா, நீ உன் தேசத்தையும் உன் இடத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் இந்த தேசத்துக்கு போன்னு சொன்னார். அதாவது காண்பிக்கிற ஒரு பேரை சொன்னாரா? தேசத்தை காண்பிக்க தேசத்துக்கு போ. அவனுடைய விசுவாசத்தை பாக்குறாரு. அவர் என்ன கேள்வி, அட்லீஸ்ட் இந்த கேள்வியாவது கடைசியில கேள்வி கேட்பானா? என்ன தேசத்தை சொல்லிட்டீங்கப்பா, எங்க இந்த எந்த தேசம் அது கூட அவர் என்ன பண்ணல. நீங்க சொல்றவங்க நான் காத்திருப்பேன். அதாங்க காத்திருத்தல். அப்பவே அவர் காத்திருக்க ஆரம்பிச்சாருங்க. ஹல்லேலூயா. அப்பவே அவர் காத்துக்க ஆரம்பிச்சார். ஒரு கேள்வி கூட இல்ல, பல கேள்விகளை உள்ளடக்கிய இந்த வசனம் ஒரு கேள்வி கூட கேட்காம கீழ்ப்படிச்சார் பாருங்க. அதாங்க காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பவே காத்திருக்க ஆரம்பிச்சார். ஆனா அவர் வாழ்க்கையில நிறைவேறிச்சா? நீங்க தொடர்ந்து நீங்க வாசிட்டே வாங்க. நீங்க ஒவ்வொன்னா சொன்னா நேரம் ஆகும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு பெரிய உயர்வுக்குரிய வார்த்தை இந்த ஆதியாகமம் 12:2-3 மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. பெரிய உயர்வுக்குரிய வார்த்தையை கொடுத்துறாரு. ஆனா தேவன் அவரை எங்க வச்சார் தெரியுமா? காத்திருப்பு லிஸ்ட்ல வச்சார். எங்க? இன்னைக்கு உங்களையும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காரா? உங்களையும் நம்மளையும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காரா? ஆனா ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் மட்டும் எப்படிப்பட்டதா இருக்கு? பெரிதளவுல இருக்கு. ஆனா உங்களையும் என்ன பண்ணிட்டாரு? வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கா? கவலைப்படாது. நீங்க யாரை நோக்கி பாருங்க, உங்க விசுவாசம் யார் மேல வைக்கிறீங்க? இது பரலோக முத்திரை பதித்த போஸ்ட் கவர் வந்த மாதிரி எனக்கு எங்க வந்துச்சு அந்த வார்த்தை? கண்டிப்பா நிச்சயம். அப்புறமா அந்த ஆசீர்வதிக்கிற கரத்தை அவர் உணர ஆரம்பிக்கிறார். எல்லார் மத்தியிலையும் ஆபிரகாம் உயர்த்தப்படுறாரா இல்லையா? பாருங்க, ஒரு ராஜா மத்தியில உயர்த்தப்படுறாரு. வாசிங்களா, அப்ப கூட ஒரு கரம். அதுதாங்க கழுகுனுடைய அடையாளத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 14:21-22 வாசிங்க. ஒரு உயர்வை தேவன் அவருக்கு கொடுக்கும் பொழுது அங்க எப்படி நடந்துக்கிறார் பாருங்க. பாத்தீங்களா? சொல்லுங்க. இதுதாங்க கழுகு. கழுகு எத்தனை பேர் நம்புறீங்க? கழுகு வசத்துல போனா அது என்ன பண்ணாது? என்ன பண்ணாது? வசத்துல போனா அலப்பாயாது, மண்டையில அந்த ஆணவம் ஏறாது. ராஜாவே வந்து என்னது வந்து பொருட்கள் என்னது பொருட்கள் கேக்குது, என்ன கேக்குறாங்க? பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். ஆனாலும் கூட பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? அவர் யாரை நோக்கி தன்னுடைய கைகளை உயர்த்துகிறாரு? அதுதாங்க கழுகு போல. கழுகு போல அவர் உயரத்துல இருந்தா கூட இப்படி 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 எல்லாம் அடிக்கல. என்னது? பெருமையில ஆடல. எப்படி இருந்தாரு? யார் நோக்கி இருந்தார்? சமநிலையா இருந்தார். கர்த்தரை நோக்கியே உயர்த்தினார். என்ன ஆசீர்வதிக்கிற காரணம் அவருதான், நீங்க கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதுதாங்க கழுகு. அப்படிதான் அவர் பண்ணிட்டாரு. தன்னை தாழ்த்தினார். தாழ்த்துறவங்க தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயர விசுவாசிக்கிறது மாத்திரம் கிடையாது, கூட என்ன பண்ணோம்? இப்ப நான் காட்டுகிற இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே விசுவாசம், மேலான விசுவாசம் மாத்திரம் இல்ல, கூடவே என்ன இருந்திருக்குன்னா தாழ்மை. விசுவாசத்தோட நீங்க தாழ்மையை பிரிக்கவே பிரிக்காதீங்க. விசுவாசமும் தாழ்மையும் இருந்தாதான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயர எழும்ப செய்கிறார். அதனால இந்த மேலான விசுவாசம் கொண்ட ஆபிரகாம் இங்க பொருள் ஆசீர்வதிச்சாரா? ராஜா முன்னாடி உயர்த்திட்டாரா? இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப அந்த ஆதியாகமம் 12:2-3 நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சா? இன்னும் ஒரு கழுகுகளை போல உயர நிறைவேறிச்சா? ஏன் நிறைவேறல? காத்திருக்கிறார். இன்னமும் காத்திருப்பு பட்டியல வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? இன்னமும் காத்திருக்க வைக்கிறார் கடவுள். ஆனாலும் கூட பாருங்க,
காத்திருக்க வச்சு அவரை மோல்டு பண்றாரு. ஒரு பெரிய கழுகு, அந்த 30 வயதுக்கு பிறகு ஒரு வீரியம், ஒரு பலம் அந்த கழுகு கிடைக்கும், புதுசா வளர்ந்த பிறகு. கரெக்டா இல்லையா? அது போல ஒரு பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆதியாகமம் 21:1-5 வாசிங்க. தேவன் கடாட்சித்தார். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். பாத்தீங்களா? எத்தனை இது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தார். கிட்டத்தட்ட அதான் 70. அம்மா அப்ப பார்த்தது 25 வருஷம். கழுகு எத்தனை மாசம் காத்திருக்குது? இவர் எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? 25 வருஷம் கடவுளுக்காக பொறுமையோடு கூட காத்திருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவ மனிதன் அவரை விசுவாசிகளின் மேலான விசுவாசம் சொன்னல்லவா, அவரை விசுவாசிகளின் தகப்பனாவே வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. தகப்பனாவே வச்சதும் இல்லாம அப்புறம் வளர்ந்து பாருங்க ரக்க அவருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த உலகத்திலே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு ஜெனரல் கொஸ்டின். உலகத்திலே பெரிய சந்ததி யாருங்க? இன்னைக்கு கழுக போல உயர்த்தி வச்சிருக்க சந்ததி யாரு? கரெக்டா எல்லாரும் சொல்றீங்க பாருங்க. ஆபிரகாம் சந்ததி தான். இஸ்மவேல் சந்ததி ஒரு பக்கம் போகுது, கேத்துரால் அந்த ஒரு இது பக்கம் போகுது. இன்னும் பல ஜாதிகள் யாருல இருந்து பிரிஞ்சு போகுது? இன்னும் இஸ்மவேல்ல இருந்து பல ஜாதிகள் பிரிஞ்சு போகுன்றாங்க. 12 ராஜாக்கள்லாம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலே பெரிய சந்ததியா காகத்தை போல வச்சிருக்கிறாரா? கழுக போல உயர்த்தி வச்சிருக்கிறார். உடனே நிறைவேறிச்சாது. 25 வருஷம் காத்திருந்தாரு. இன்னைக்கும் நம்மளும் சொல்லிக்கலாம் ஆபிரகாம் என்னுடைய தகப்பன். எத்தனை பேர் நம்புறீங்க? பிசிக்கலா என்னுடைய அப்பா பேர் வேணுகோபால் இருந்தா கூட என் அப்பா யாரு? வேணுகோபால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வேணுகோபால் உலகத்துல சர்டிபிகேட்டுக்கு. ஆனா எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் யாரு? விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். இப்ப நீங்க முதல்ல கேட்ட இன்னைக்கு இந்த வருடத்துல நுழைஞ்சிருக்கிற நாம இந்த மேலான விசுவாசத்தை நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? உங்க தனிப்பட்ட முறை எல்லாரும் வாக்குத்தத்தம் வாங்கிட்டீங்களா? அது மாத்திரம் இல்லை, அதோட போதுமா? இந்த வேதம் எல்லாமே நமக்கு வாக்குத்தத்தம் தான். நான் மேலான விசுவாசத்தை வைப்பேன். எனக்கு கொடுக்குற வாக்கு, நான் தினமும் வார்த்தைகளை படிப்பேன். அவங்க எப்படி ஸ்தோத்திர பலிகளை சொல்றாங்க, அது போல தினமும் நான் வார்த்தைகளை படிப்பேன். என் அப்பா என்னோட பேசுறாரு. இந்த சின்ன பிள்ளை இப்போ ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அது எனக்கு தான் சொல்லிச்சு. நான் விசுவாசிப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? நீ உயர எழும்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு காரியங்களும் நீங்க இந்த மேலான விசுவாசத்தை அப்ளை பண்ணுங்க. எனக்கு தான், நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கேன். எனக்கு தான் சொல்றாரு ஆண்டவர். உடனே நீங்க எழும்ப ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. தினமும் அறிக்கை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு போன வருஷத்துல தவற விட்ட காரியங்கள்லாம் இந்த இடத்துல முதல்ல நான் அதெல்லாம் குறைவான விசுவாசம் உடையவனா இருந்தேன். இந்த வருஷத்துல நான் என்ன பண்ண போறேன்? ஆபிரகாம் போல மேலான விசுவாசத்தை வச்சு நான் வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்வேன். வாக்கு தத்தத்தின் சந்ததி வருகும் வரையில காத்திருந்தாங்க ஆபிரகாம். இஸ்மவேல் மாம்சத்துல வந்த சந்ததி வந்துருச்சு. ஆனா வாக்கு தத்தம் வருகிற சந்ததி தான் மெயின். அந்த சந்ததிக்குள்ளதான் நீங்களும் நானும் இருக்காங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஈசாக்கு வருகிற சந்ததி. அது போல உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி துளிர் விடும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ரக்க கட்டி பறச்சு பாட்டெல்லாம் இருப்பாரு. ரக்க கட்டி என்ன பண்ண போறீங்க? பறப்பீங்க. ஆனா பொறுமையா உங்க மேலான விசுவாசத்தை வச்சு உங்க இறகுகளை பிடுங்கிறது போல இருந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்க? ஜெபத்துல, உபவாசத்துல, இவைகள்ல உங்க மேலான விசுவாசத்தை காட்டுவீங்களா? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? விசுவாசம் தகப்பனா இருக்கிற அளவுக்கு நாங்க விசுவாசத்தை வச்சிருந்தார். நம்ம விசுவாசத்தை பெருக்கிக்கிறதுக்கு ஜெபம், வேத வாசிப்பு, அவரோட நெருங்கி சஞ்சரிக்கிற அந்த தன்மை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுல உங்க மேலான விசுவாசம் வைங்க. இப்ப ரெண்டாவது என்னதுமா? ரெண்டாவது நிரந்தர விசுவாசம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ரெண்டாவது நிரந்தர விசுவாசம். இப்ப நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஒரு டேட் ஒன்று கொடுப்பாங்க. நம்ம நியூ இயர்ல தான் பெற்றுக்கிறோம் அந்த வாக்குத்தத்தம். எப்ப பெற்றோம்? தேதியை வச்சு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? போஸ்ட் இதுல. அப்ப நியூ இயர்ல பெற்ற நாம அது ஒரு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இருக்கும். அந்த வார்த்தை வாங்கியிருக்கோம். 365 நாள் கழிச்சு எக்ஸ்பைரி ஆயிடுமா? அதுதான் நான் சொல்ல வருது. அப்ப நம்ம விசுவாசம் என்னது? நிரந்தரமான விசுவாசமா இருக்கணும். இப்போ யோபுனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. இப்ப யோபுக்கு தானே அந்த உதாரணமா காட்டணும். யோபு எப்படிப்பட்டவரா இருந்தாரு? நிரந்தரமா இருந்தாரு. ஒரு காரியம் அது எப்படின்னா விசுவாசம் அவருடைய நிரந்தரத்தை எங்க காட்டுறாரு? ஆமா, வாழ்க்கையில நம்மளுடைய விசுவாசம் நிரந்தரம் இல்லாம போகிறது எந்த இடத்துல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சோர்வு நடந்தாலும் சோர்வடை சொல்லி, அந்த சோர்வு வரும் பொழுது, ஒரு களைப்பு வரும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடுது? கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். அந்த இடத்துல தான் நம்ம விசுவாசம் நிரந்தரமானதாக இருக்கிறதா அல்லது தற்காலிகமானதான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா இல்லையா? வாழ்க்கையில எல்லாம் நடந்துகிட்டே இருந்தா ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் இருப்போம் நம்ம. கரெக்டா இல்லையா? ஆனா யோபு என்ன பண்றாரு? யோபு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுதான் நிரந்தரமான விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசத்துக்கு யோபு உதாரணம் பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 1:21 எல்லாருமே தெரிஞ்சுதான்.
பேலன்ஸ் ஆகும். யோபு 1:1-21. கர்த்தருடைய நாமத்துக்கு பாடி. இப்ப நீங்க தயவு செய்து கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் உடனே நிறைவேற்றிடுவாரு, அது உள்ள வாழ்க்கையில சோதனைகளே வராது என் வாழ்க்கையில, நான் அப்படியே சூப்பரா என் விசுவாசத்தை தக்க வச்சுப்பேன் நான் சொல்றேன்னா நான் ஒரு பொய்யன். என்னது? வாழ்க்கையில நம்ம சுதந்திரத்துக்கு சோதனைகள் வரலாம். ஆபிரகாம் நிலைத்து நின்றதுனாலதான் எல்லாவற்றையும் நிலைத்து பொறுமையா இருந்தால்தான் அது மேலான விசுவாசமா பார்க்கப்பட்டது. அதுக்கு அடுத்த விசுவாசம் நிரந்தர விசுவாசமா இருக்கணும். மேலான விசுவாசனாலே அடுத்து என்னது? நிரந்தர. எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு டேட் உங்களுக்கு கொடுத்துட்டாரா, உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்குறாரா, அது என்னைக்குமே நிறைவேறும் என் வாழ்க்கையில. ஆமென். ஒரு தோல்விகள் வரலாம், சோதனைகள் வரலாம். இப்போ யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார், ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார், ஒரு டேட் இருந்திருக்கும். கரெக்டா இல்லையா? யோபு பெற்றுப்பாரா இல்லையா? ஆனா அது போகிறதுக்கு ஒரு டேட்டை வச்சு போயிடுச்சு. அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கு, ஆனா அவருடைய விசுவாசத்துக்கு எக்ஸ்பைரி இல்லை. ஹல்லேலூயா. அவர் விசுவாசத்துல ஆசீர்வாதத்துல அவர் தாழ்ந்து போயிருக்கலாம், ஒரு இடிநிலையை அவர் சந்தித்திருக்கலாம், இறகுகள் பிடுங்கப்பட்டிருக்கலாம், கொட்டாங்குச்சியில் எடுத்து தன்னை தானே ரத்தத்துல என்ன பண்ணுது, கழுகு எப்படி தன்னானே ரத்தத்தை எப்படி இது பண்ணிக்குதோ எல்லாமே விட்டுட்டாங்க. ஒய்ஃப் கூட நீ என்ன பண்ண போற, நீ தேவனை தூஷித்து கழுகு போல தன் ரத்தத்தை சுமக்கிறார் தான் உடம்புல. ஆனா கூட விசுவாசத்துல அவர் கழுகு போலதான் இருந்தார். காங்கதாட்டி தேவன் நம்ம பயன்படுத்தாம அலையிலையா? விசுவாசத்துல அவர் ஒருபோதும் தன்னுடைய இறங்குகளை விசுவாசத்துல ஒருபோதும் ஒரு தாழ்ந்து போகல, ஒரு கழுகை போல உயர்ந்த இடத்துல தான் இருந்தார். இன்னைக்கு நீ இவங்களுக்கு கத்தி பேசுறேன்னா நீங்களும் நானும் அந்த மாதிரி விசுவாசம் பண்ணணும் கர்த்தர் மேல. ஆமென். நம்ம கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் கர்த்தரை விட்டு பிரிக்கிறதுக்கு இல்ல, இன்னும் நான் கர்த்தர் மேலே வச்சிருக்க என் நம்பிக்கையை பலப்படுத்துவதற்கு. ஆமென். அதனால்தான் அவர் சொல்றார் பாருங்க, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, யோபு தேவனை பற்றி. இதனாலதாங்க எடுத்துங்க யோபு 42 வாசிங்களா, அவர் எப்படி உயர்த்துறார் பாருங்க. அவரை சிட்டுக்குருவி மாதிரிலாம் வைக்கல. யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் இதுதாங்க பேலன்சபிளான எழுதி வச்சுக்கிறது. பேலன்சபிளான ஒரு ரக்க இருக்கு, கழுகு ஒரு ரக்க மட்டும் தான் பறந்துருமா? பறக்காதுல்ல, 2 ரக்கம் வேணும்ல. உலகம் சார்ந்த ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்றுட்டு நீ அதுலயே இருந்து நான் கர்த்தருக்குள்ள அப்படியே இருந்தேன் அப்படின்னா நீ என்ன பறக்க முடியுமா? கழுகு போல உயர எழும்ப முடியுமா? கர்த்தர் உங்களை நல்ல ரக்கைகளை சிறகடித்து உங்களை பறக்க வச்சு உயர்த்தி வைக்க பாக்குறாரு. அப்ப என்ன பண்ணணும்? பறத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அதுக்கு அடுத்த நிலைக்கு தேவன் மேல கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை வைக்கணும். ஆசீர்வாதங்களை மட்டும் நீ ஒரு புறம் சாய்ந்த ஒரு உண்மைதான், ஒரு புறம் நீ உங்களை ரசித்தார் ஆண்டவர். ஆரம்பத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறது எதுக்குன்னா, எதுக்கு ஆசீர்வதிப்பாரு பாருங்க. ஆரம்ப காலகட்டங்கள் எல்லாம் நம்மளை கர்த்தர் ரசிக்கப்பட்ட பிறகு நிறைய ஆசீர்வாதங்கள் உடனே நீங்க பெறாம இருக்கும். எத்தனை பேர் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க? எதுக்குன்னா உங்களை விசுவாசம் யார் மேல பலப்படணும்? கர்த்தர் மேல பலப்படணும்ன்றதுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆரம்பத்துல கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நிறைய உங்களை ஆசீர்வதிப்பாரு, என்கரேஜ் பண்ணுவாரு. நீங்க முதிர்ந்த பிறகு அதே மாதிரியே உங்களை என்கரேஜ் பண்ணி எதிர்பார்ப்பீங்களா? இப்ப சின்ன வயசுல நான்லாம் டயர் ஓட்டுவாங்க. என்ன டயர் ஓட்டுவேன்? ஒரே ஒரு டயர் ஓட்டுவேன். ஞாபகம் இருக்கா? டயர் அந்த குச்சியில வச்சு என்ன பண்ணுவோம், இந்த பசங்களாம் வச்சு விளையாடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓட்டுறப்ப. நானும் கார் பெருசு பென்ஸ் கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஹாப்பியா ஓட்டுவேன். கார் தட்டு தட்டு அட வாடா வாடா வாடா, யாரும் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஏன்? நான் அப்ப அந்த வயசு என் வயசு அறியாத. அப்ப அந்த வயசுல நான் டயர் ஓட்டினா என்னை பார்த்து யாரும், என் மனசுக்கு என்ன இருந்தது, நான் ஒரு கார் ஓட்டுற மாதிரி ஆஹா அப்படின்னு சந்தோஷம் கொடுத்து அப்படியே டயர் மிஸ் ஆகாம விழாம அப்படி தட்டிட்டு ஓட்டுவோம் பாருங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஓட்டுறப்போ. அப்படிலாம் கரெக்டா இல்லையா? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வளர்ந்த பிறகு ஒரு எம்பிபிஎஸ் ஒரு டாக்டரோ இல்ல ஒரு ஐபிஎஸ்ஓ டயர் ஓட்டிட்டே போன ரோட்ல என்ன பார்த்து பேசுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்னங்க இது, வேலையில பேக் மாட்டிக்கிறாங்க, தோல்ல இப்படி மாட்டிக்கிறாங்க, எல்லாம் ஸ்டெத்தோஸ்கோப்லாம் போட்டுக்கிறாங்க டாக்டர், டயர் ஓட்டிட்டே போனா என்ன ஆகும்? என்னங்க ஏன்? அப்ப நம்ம விசுவாசம் ஆரம்பத்துல ஓகே, ஆசீர்வாதங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இல்லாம ஓகே, அது ஜாலியா இருந்துச்சு, சந்தோஷம். வளர்ந்த பிறகு அதே ஆசீர்வாதம் அதே அதுக்காக தான் நான் கர்த்தரை தோறணும். என்ன ஆகும்? நீங்கள் நானும் டயர் ஓட்டுறோம், நமக்கு சிரிப்பா தெரியாது. யாருக்கு சிரிப்பா இருக்கும்? பரலோகத்துல இருக்கிறோம் நம்மளை பார்த்து. ஏன்னா அவங்களாம் உயர்ந்த பார்வையில, தொலைநோக்கு பார்வையில கொண்டவங்க. அவங்க பார்வையில எப்படி இருக்கும்? நம்மளாம் என்னடா அவங்க டயர் ஓட்டிட்டு இருக்காங்க, இன்னும் விசுவாசத்துல என்ன பண்றான், அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்க கூடாது. அப்ப நம்ம விசுவாசம் மேலான விசுவாசமா என்ன பண்ணணும்? நிரந்தர விசுவாசமா மாறணும், பேலன்சபிளா இருக்கணும். இல்லாமையிலும் நான் கர்த்தரை அவங்க தாங்க சிறகடிச்சு போய் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற முடியுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க பாருங்க, சிறகடிச்சு பறக்கிறது மாத்திரம் இல்ல. யோபு ஒரு சிட்டுக்குருவி போலவோ ஒரு தேன் சிட்டு போலவோ இல்ல,
ஒரு கழுகை போல தேவன் உயர்த்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்காக அவரையும் காத்திருப்பு லிஸ்ட்ல சேர்த்துட்டார் கடவுள். உடனே ரெட்டி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஏற்கனவே வாங்குதலே தாங்க முடியல. அவர் கொட்டாங்குச்சி எடுத்து தன்னை என்ன பண்றாரு, இது பண்ற அளவுக்கு தன்னை அவ்வளவு வேதனை அனுபவிச்சு அவருக்கு கூட நண்பர்கள் வேலை போதாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவங்க என்ன பண்ணாங்க, நண்பர்கள் கொஞ்சம் ஆறுதல் சொல்ற மாதிரி வந்து அவங்கள ரொம்ப இன்னும் காயப்படுத்தி அவரை ரொம்ப பலவீனப்படுத்தி இந்த கழுகை போட்டு என்ன பண்றது, அடிச்சு இந்த கழுகை. ஆனாலும் கழுகு தான். என்ன அடிவானாலும் கழுகு, வார்த்தைகளால காயப்பட்டாலும் சரி, என்ன லாஸ் ஆனாலும் சரி, கழுகு தான். கழுகு உருவம் மாறிடுமா என்ன? கழுகு காக்காவை மாறிடுமா? என்ன இதுவா இருந்தாலும் கழுகு. ராஜா விழுந்தாலும் ராஜா தான், விழுந்தாலும் அவன் ராஜா தான். அது போல ஒரு யோபு விழுந்துட்டார் தான், ஆனாலும் ஒரு கர்த்தருடைய உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஹல்லேலூயா. அவர் விழுந்தா உடனே அவர் எல்லாத்தையும் வந்து இது பண்றது கிடையாது. அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான். 42 எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. கழுகுகளை போல உயர எழும்ப வைக்கிறார் பாருங்க. வாசிங்க 42. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அடேங்கப்பா, எப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கடவுள் அவருடைய வாழ்க்கையில செய்தவர்கள் பாத்தீங்களா? எப்படி காத்திருந்தார் பாருங்க அவர் கர்த்தருக்காக. இப்படி ஆனா அவருக்கு இப்படி செய்வார். அதாவது சங்கீதம் 130 வாசிங்க. காத்திருந்தது கர்த்தருக்காக இல்லைன்னு சொல்லல. இந்த மாதிரி வசனத்தின்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். வாசிங்க சங்கீதம் 30:5-6. உண்மைதான். எப்பொழுது விடியும் இந்த பிரச்சனையில இருந்து. ஆமா, ஏன்னா என்னுடைய பிரச்சனை இருந்து விடிக்கிறதுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறது. யோபு ஒரு வேளை காத்திருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல காத்திருக்கலாம். அடுத்து வாசிங்க. கர்த்தரிடத்தில் கிருபையும். இந்த ஆரோகண சங்கீதம் யோபுவுக்கு கரெக்டா பொருந்துற மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா கவனிங்க. காத்திருந்தது உண்மை. என்ன கடவுள் கண்டிப்பா மீட்பாருன்னு ஒரு நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? யோபுக்கு இருந்துச்சு. தன்னுடைய இருதயத்துல காத்திருந்தாரு உண்மைதான். ஆனா ரெட்டிப்பான முறையில் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அதாங்க கழுக போல போயிட்டது. கரங்களை தட்டி நம்ம பயன்படுத்தலாமா? அது அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாதுங்க. கர்த்தர் என்ன மீட்பாருன்றது அவருக்கு தெரியும். மீட்டு மறுபடியும் அந்த நிலைமை எனக்கு கொடுப்பாருன்னு தெரியும். ஆனா ரெட்டிப்பான முறையில் தருவான்னு அவர் எதிர்பார்த்துக்க கூடாது. அதுதாங்க தெய்வம் செய்யுது. ஆமே. நீங்க நினைக்கலாம், எனக்கு ஒண்ணும் இல்லாம போயிட்டேன், என் வாழ்க்கையில எல்லாமே போயிடுச்சு, நீங்க ஃபீல் பண்றீங்களா? நீங்க வந்திருக்கிறீங்களா? கலங்காதீங்க. என் விசுவாசம் நிரந்தரமாக்குங்க. இது ஒரு நான் பெற்றது வந்து ஒரு பருவம். இனிமேல் நான் பெறுகிறது என்னை பேலன்ஸா நிக்க வைக்கும். ஹல்லேலூயா. உயர எழும்ப வைக்க போகுது. அதுதான் என்ன சட்டைகள் அடிச்சு உயர்ல அங்க இடத்துக்கு கொண்டு போக போகுது. அதுதான் என்ன வந்து எல்லார் மத்தியிலையும் என்ன பண்ண போகுது? பிரபலமா காட்ட போகுது. யோபு இன்னைக்கு பிரபலமா காட்டப்படுறாரா? அவர் எவ்வளவு சோர்வு வாழ்க்கையில, அவர் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வச்சு, ஆனா இழைப்படைஞ்சார் அவரு, சோர்வடைஞ்சார் அவரு, மறுபடியும் சிறகடிச்சு பறந்தார். ஆமே. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த மாதிரி அவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ விசுவாசத்தை அப்படியே வந்து நான் விசுவாசி இருக்க கூடாது. இந்த விசுவாச 4 வகையா பிரிச்சுக்கணும். மேலான விசுவாசமா இருக்கணும். 2வது பேலன்ஸான விசுவாசமா நீங்க இருக்கணும். அப்படி ஆமா, தோல்விகள் பலவீனம் எது வந்தாலும் நான் என் கர்த்தரை பிடித்துக் கொள்வேன். விழுந்தாலும் நான் வந்து விசுவாசியாக, ஒரு கர்த்தருக்கு உகந்த விசுவாசியா தான் விழுந்து மறுபடியும் உயர எழுவ செய்வார்னு விசுவாசிக்கணும். ஆமே. பாருங்களேன், ஒரு பட்டத்தை விட்டு கொடுத்தாலே கோபம் வந்துருதுங்க. ஆனா நம்ம அநேக வேளைகளில் அற்ப விசுவாசமாகும் போது, அற்ப விசுவாசின்னு சொல்றப்போ நம்ம கோவப்படணும். எத்தனை பேர் கோவப்படுவீங்க? ஒரு எம்காம், எம்பிஏ, எம்பிபிஎஸ் ஆனதுப்பா, எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறாங்களா, அது கல்யாண பத்திரிகை அந்த பேர்ல அந்த பட்டத்தை போலனாலே எத்தனை பேருக்கு போன் பண்ணீங்க? ஏன்டா பட்டத்தை போல? நான் யார்? நானு டாக்டர். நானு ஏன் பட்டத்தை பேர் போல கேட்பால கேட்பாங்களா? எம்எல்ஏ கொஞ்சம் எம்எல்ஏன்னு நீங்க தெரியாம போட போறோம். 50 கால் வரும் உங்களுக்கு வீட்டுக்கு. எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க டாக்டர்ல கூட விட்டுடுங்க, ஏதோ பெருந்தமையில கூட விட்டுருவார், பேஷன்ஸ் இந்த மாதிரி. இந்த எம்எல்ஏன்னு ஒரு பதவி இருக்கு பாருங்க. அவங்க கல்யாண பத்திரிகையில போடுறப்ப அந்த எம்எல்ஏன்ற பேரை நீங்க போடாம விட்டு மட்டும் பாருங்க, வீட்டுல எத்தனை போன் வரும் அந்த சொந்தக்காரனுக்கு. ஆமா, ஏன்டா பேர் வந்து போல எம்எல்ஏ நீ போடல, அவனை போன் பண்றான் அவனை. அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? கேப்பால கேட்க மாட்டான். அதுக்கெல்லாம் ரோஷம் வருது. ஆமா, பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் ரோஷம் வராது. ஆனா பேர் போலன்னா அதுக்கு வருது இல்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நம்மளை வந்து அவிசுவாசம், இன்னமும் நம்ம ஆரம்பத்துல இந்த விசுவாசம் அப்படியே இருந்து ஒரு கழுகுகளை போல அது வளராம இருந்துச்சுன்னா நம்ம அது கோபப்படணும், கோவப்படக்கூடாது. இந்த பட்டம் போலன்னா கோவம் வருது இல்ல. நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி பாக்குறாரு? ஒரு விசுவாசியா, ஒரு ஆபிரகாமை போல நம்ம பாக்குறாரு. அப்ப இந்த விசுவாசின்ற லிஸ்ட்ல குறைஞ்சி அற்ப விசுவாசியே நம்ம பேர் எடுத்தோம்னா நம்ம கோவப்படணுமா, கோவப்படக்கூடாது? அப்ப நம்ம மாத்திக்கணுமா? இந்த வருஷத்துல மாத்திப்போமா? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? எப்பவுமே பேலன்ஸா இருந்தா தான் மேல உயர எழும்ப முடியும். ஓகே, அடுத்த காரியம் பாருங்க. 3வது
அப்பா சூப்பரான ஒரு விசுவாசம். இது எல்லாருமே ஈஸியா பண்ணிடுவோம்ல. உரிமை கோருகிற விசுவாசம், அதுதான் நம்ம சொன்னேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன ஷார்ட் மெசேஜ்ல என்ன சொன்னேன், இந்த டூ இடத்துல யார் போட்டுக்கணும், நம்ம. இப்ப இன்னைக்கு நம்ம வந்த ஒவ்வொருவரும் இந்த வருட வாக்குத்தத்தம் என்னது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அந்த லிஸ்ட்ல நம்ம பேரை போட்டுங்க. நான் உயர எழும்ப போறேன் ஆண்டவரே. நீ எந்தெந்த தேவைகள் வந்திருக்கீங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்துக்கு வந்திருக்கீங்களா, படிப்பின் காரியங்களை உயரணுமா, வேற எந்த இடத்துல கழுகுகள் கூட மாத்தணும்னு ஆசைப்படுறீங்க, வியாதியில என்ன விடுதலையாக்கணுமா, வியாதியில நான் மீண்டும் உயரணுமா, என்னென்ன காரியங்களை வந்திருக்கிறீங்க, உரிமை கோருங்க. என்னதுங்க உங்க விசுவாசம் என்ன பண்ணுவீங்க, இன்னைக்கு உரிமை கோருங்க. இந்த காத்திருப்பு லிஸ்ட்ல என்ன வச்சு என் பேரை சேர்த்துங்கப்பா. நான் இதுக்கெல்லாம் காத்திருக்கிறேன். ஆனா நான் யாருக்குள்ள இருந்து காத்துக்கிறேன், கர்த்தருக்கு நான் காத்து. இதெல்லாம் வந்து மனுஷன் செய்வான்னு நான் காத்தில்ல, கர்த்தருக்கு தான் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லும் போதே எப்படி சொல்லணும், ஆண்டவரே இதெல்லாம் செய்து நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படி இல்ல, உமக்கு காத்திருக்கிறேன். உம்மிடத்துல தான் அந்த பிறனை எத்தனை பேர் இருக்க போறீங்க, வேற யாரும் எனக்கு கொடுக்க முடியாது, உங்க கிட்ட இருந்து நான் அதை வாங்கணும். உயர்வு வாழ்க்கையில, எதிர்கால திருமண காரியம், என்னென்ன தேவையோ, இன்னைக்கு கடன்ல இருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, என்னென்ன நீங்க வந்திருக்கிறீங்களோ நீங்க இந்த உரிமை கோருங்க. இந்த வார்த்தை எனக்கு தான் வந்திருக்கு, நீங்க உரிமை கோருங்க. கர்த்தர் உங்களை உயர எழும்புச்சவர். அல்லேலூயா. இந்த உரிமை கோருதல்ல ஒரு உதாரணம் சொன்னா யாக்கோபு சொல்லலாம். யாக்கோபு அவ்வளவு போற ஒரு உரிமை கோருகிற ஒரு மனிதரை நீங்க பார்த்திருக்கீங்களா? யாக்கோபு ஆதியாகமம் பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை இது பாருங்க. அது எடுங்க, யாத்திராகமம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரமா, இருங்க இன்னும் இருக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆதியாகமம் 32 அதுல பாத்தீங்கன்னா எத்தனை சிஸ்டர், 20. ஓகே ஓகே. அவர் என்ன சொல்றார், நான் ஆசீர்வதித்தவரோடு நான் உண்மை. இப்ப இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரும் சொல்லுவீங்களா, நீர் என்னை, இதுக்கு பேர் தான் உரிமை கோருகிற. ஆனா அதுக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கணும், ஆபிரகாமின் சந்ததியா இருக்கணும். யாக்கோபு யாருடைய சந்ததி, விசுவாசி தகப்பன ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா நீங்க சொல்லணும், கிளைம் பண்ண முடியும். இதை நீங்க கிளைம் பண்ண சும்மாலாம் சொல்ல முடியாது. நீங்க இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு ஆபிரகாம் சந்ததிக்குள்ள நீங்க வந்தாதான் நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். இன்னைக்கு நீங்க வந்த ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல உங்க முழு நம்பிக்கையை வைத்து உரிமை கோர்ந்து இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்வீங்களா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய தேவைகள்ல எல்லாவற்றிலும் நான் உமக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே, என்ன கடுகுகளை போல உயர செய்யப்பா சொல்லுவீங்களா? இதான் உரிமை கூறுகிற ஆசீர்வாதம். பாருங்க, அவர் வாழ்க்கையில இவரு எந்த அளவுக்கு தாழ்மையை சந்திச்சா தெரியுமா? யோபு ஒரு வகையில தாழ்மையை, பிரச்சனைகள் அந்த தாழ்மையை சந்திச்சது போல இவரு வாழ்க்கையில மனைவி அடைவதற்கு 14 எத்தனை வருஷம், 7 பாருங்க. ஏசா கூட தான் உயர்ந்தவரா இருந்தார். எப்படின்னா, எப்படி உயர்ந்தவர் இருந்தாரு, முன்னிடத்துல வாங்குற அளவுக்கு இல்லை, என்கிட்ட பொருள் இருக்கு, தேவையான பொருள் இருக்கு, அது பெருசா பேசப்படுச்சா? ஆதியாகமத்தில் நீங்க எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை, 33:9 வாசிங்க. இந்த ஆசீர்வாதம் ஏசாவுக்குரிய ஆசீர்வாதம். இது ஏதாவது பிரபலமா பேசப்பட்டுச்சா உங்களுக்கு? அந்த கழுகை போல இருந்துச்சா? ஏன் இல்ல? ஆனா அதுவே யாக்கோபு பெற போற ஆசீர்வாதம் எப்படி, நீ என்னை ஆசீர்வதித்தாலுடைய அந்த ஆசீர்வாதம் உலகம் முழுவதும் பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் அதுதான் கழுகு. என்னதான் ஏசா ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அவர் காகம் என்னது எழுதி வச்சுங்க, ஏசாவையும் நான் வெறுத்தேன். ஏன் தெரியுமா? சேஷ்ட புத்திர. அவரு காக்கா தான் அலைஞ்சிக்கிட்டு சாப்பிடும். என்ன பண்ணும் காக்கா, என்ன பண்ணும், அலைஞ்சிட்டு சாப்பிடும். கழுகு நான் சொன்ன டார்கெட் பண்ணி அடிக்கும், தொலைநோக்கு பார்வையுடையும். யாக்கோபுக்கு தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கு நம்ம நம்ம எல்லாமே தொலைநோக்கு பார்வை நமக்கு வேணும். எத்தனை பேருக்கு வேணும்? ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, பரத்துக்குரிய காரியங்களிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. அதை அடைவுதான் எனக்கு இலக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய தொலைநோக்கு பார்வையை நான் அதில் வைப்பேன். இதெல்லாம் எனக்கு வரும், வந்து போவோம். ஆனா என்னுடைய தொலைநோக்கு பார்வை எது? பரத்துக்குரிய காரியங்கள் தான் என்னுடைய பார்வையை வைப்பேன். அதுதான் கழுகு பார்வை. ஏசாவுக்கு அந்த பார்வை வந்துச்சா? அற்ப கூழுக்காக என்ன பண்றா, சேஷ்ட புத்திர பாகத்தை. எவ்வளவு எச்சரிப்பு! இந்த கடைசி காலங்களில் இருக்கிற நாம உலக ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருடைய பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம விட்டுட்டோம்னா நாம கழுகு கிடையாது. நாம யாரு? காக்கா. கழுகு எப்பவுமே தொலைநோக்கு பார்வையாக அதை டார்கெட் பண்ணி எடுத்துக்கும். அந்த மாதிரி நம்முடைய பார்வை பரத்துக்குரிய காரியங்களில் கவனம் வச்சு, என்னதான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சரி, என் கவனம் என்னது, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும்.
நிறைய காரியம் ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவரே யாக்கு ஏசா வரப்போறான், என்னை காப்பாத்துக்கப்பா, ஆண்டவரே என்னை காப்பாத்துக்கப்பா, அதோட விட்டாரு. அப்படியா சொல்லி விட்டாரு? அது சொன்னாரு, ஜெபிச்சாரு தான். ஆனா அதோட அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாரு? பர்மனண்டான ஆசீர்வாதம் கேட்கிறாரு. அதான் கழுகு. நீ என்னை ஆசீர்வாதத்தால் வழியா சந்ததிக்கே தேவையானது ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரும் என் சந்ததிக்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற எத்தனை பேர் இருக்கீங்க? நான் இல்ல அற்ப கூழுக்காக மட்டும் வந்துட்டப்பா, இப்ப தற்காலிகமா என்ன விழுவிக்க, அது போதும், இப்ப பிரச்சனை தாங்க முடியல, அப்படி வந்தவங்க இருக்கீங்களா? என் சந்ததிக்கே எனக்கு ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க இந்த உரிமை கோருங்க. ஓகே, அடுத்து லாஸ்ட் என்னது? இப்பதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. வாழ்க்கையில நீங்க என்ன ஆசீர்வாதம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. பந்திக்கு நேரம் நம்ம தயார்பட போறோம். இந்த வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும். வாழ்க்கையில என்னதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சொல்லுங்க பாலாம், என்னதான் நானு எல்லாம் வரும், எல்லாம் வந்தாலும் கூட அனுப்பினவரையே நான் நம்புகிற விசுவாசம், அதுதான் கடைசி விசுவாசம். என்னது? நான் ஷார்ட் மெசேஜ் தான் பார்த்தோம். அனுப்பினவர் ஃப்ரம் அட்ரஸ் யார் அது? அனுப்பினவரையே. அதை நம்ம பார்த்தோம்ல, அந்த போஸ்ட் கார்டை வச்சு நம்ம பார்த்தோம். அனுப்பினவரை மாத்திரம் நம்புறோம். அதான் 1:6-17 வாசிமா. இதை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க இருங்க, கண்டிப்பா நீங்க கழுகு போல உயர்ந்திருப்பீங்க. 6:17. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தையுமே நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனே நம்பிக்கை வைக்கிறோம். ஆமே. இதான் அனுப்பினவர் மேல வசூல். தயவுசெய்து இந்த வார்த்தை எழுதி வச்சுங்க. 1:6-17 மறக்கவே மறக்காதீங்க. என்ன மறுபடியும் வாசி மாத. இவ்வளவு நாள் நான் கத்துறது பேசுறது எல்லாமே இந்த கடைசியா ஃப்ரம் அட்ரஸ்ல வரவரை நீங்க நானும் விசுவாசிகளும் தான் பேசிட்டு இருக்கோம். அல்லேலூயா. வேற அந்த இந்த போஸ்ட் எடுத்து வர போஸ்ட்மேனும் உங்க கண்ணில் தெரியக்கூடாது. இங்க நான் பேசுறேன் நானும் தெரியாம மறைஞ்சிட்டா கூட பரவாயில்ல, நீங்க என்ன நினைக்கலனாலும் பரவாயில்ல. யாரை நீங்க நினைக்கணும்? கர்த்தர். அதே போல அங்க போஸ்ட்மேன் கொடுக்குற அந்த பொருள் மேலையும் நீங்க பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சியாவும் அபிஷேகம் அப்ப யார் மேல வைக்கணும்? இதெல்லாம் வரும் வாழ்க்கையில. ஆசீர்வாதம் வரும். ஆபிரகாம் போல நான் உயர்த்தப்படுவேன், யாக்கோபு போல உயர்த்தப்படுவேன், யோபு போல நான் ரெட்டத்தனையா கூட. ஆனாலும் நான் அனுப்பினவரையே நம்புவேன் என்பதாங்க என்னுடைய விசுவாசத்துடைய உச்சகட்டம். அவன் தாங்க கருவிகளை போல எப்போதுமே உயரத்துல வர முடியும். கரண்ட தட்டி பயன்படுத்தலாமா? என்ன என் வாழ்க்கையில வந்தாலும் சரி, எல்லாம் மாயை மாயை மாயை. ஒரு நாள் நான் கர்த்தரை இந்த உயரம் ரொம்ப பேசிட்டே இருக்கோம்ல. ஒரு நாள் கர்த்தருடைய வருகை ஒன்று வரப்போகிறது. அப்புறம் நாங்க உயர எழுந்து போகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்குதான் இந்த வசனமே மெயினா. அதனால தான் முதல் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு ரெண்டாவது ஆசீர்வாதம் சொல்றோம். கடைசியா அந்த ஆசீர்வாதம் காரணம் உங்க மனசுல இது முதலாவது இருக்கணும். நல்லா கவனிங்க. அப்ப முதலாவது உங்க மனசுல எந்த சிந்தையை வைப்பீங்க? இதெல்லாம் நான் பெற்றாலும் கர்த்தருடைய வருகை என்று ஒன்று வரும் பொழுது கழுகுகளை போல நான் சட்டை அடிச்சு பறக்கலன்னா, காக்கா போல டொப்புன்னு விழுந்துட்டுனா, என் வாழ்க்கையில நான் என்ன சம்பாதிச்சாலும் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டாலும் எந்த பிரயோஜனமும் எனக்கு. அப்ப நீங்க என்ன ஆசீர்வாதிக்கப்பட்டாலும் சரி, கர்த்தருடைய வருகை வரப்போகிறது. அப்ப அந்த வார்த்தையை நீங்க அப்ளை பண்ண. ஏசாயா 40:31 என்னது? கழுகுகளை போல. நான் உண்மையிலேயே என்னுடைய காத்திருத்தல் என்ற காரியம் ஆசீர்வாதம் வரலாம் போதும்பா, அதுக்கப்புறம் காத்திருப்பு லிஸ்ட்ல இருந்து நீ எடுத்துங்கப்பான்னு எத்தனை பேர் நீ சொல்ல போறீங்களா? இதெல்லாம் இல்ல. காத்திருப்பு லிஸ்ட்ல என்ன வைங்க ஆண்டவரே, ஏன்னா உங்க வருகை ஒன்று வருகிறது. அப்ப நான் கழுகுகளை போல எழுந்திருக்கணும் ஆண்டவரே. நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லப்பா. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்து என்ன உட்கார வைக்கிறதுக்கே நீங்க என்ன வைக்கலப்பா. என்ன கழுகுகளை போல வச்சிருக்கீங்க. நான் உங்களுடைய ராஜ்யத்துல வந்து அடையணும். அப்பதான் நான் கழுகுகளை போல ஒசரத்துல இருக்கிறதுக்கு அர்த்தமே. இல்லைன்னா நான் காக்காதான். எத்தனை பேர் அதை உணர்ந்து நம்ம பந்தியில பிரவேசிக்க போறோம்? எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? இந்த வருஷத்தை நல்லா சூப்பரா துவங்கிட்டோம். ஆனா எப்பவுமே நேம் ஒரு சில காத்திருப்பு லிஸ்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். என்னது? கர்த்தருடைய வருகை இருக்குது. நீ ஒரு கழுகு எவ்வளவு பெரிய கூண்டுல இருந்தாலும், பல வகையான அழகுடைய கழுகு எவ்வளவு பெரிய கூண்டுல இருந்தாலும் அது பெரிய விஷயம் இல்லை. அம்பாடி வீட்டு மாடியிலே ஒரு கழுகு கூண்டுல வச்சு அடைச்சு வச்சு வளர்த்தாலும் ஒரு அழகான கழுகு. வள்ளூர் என்ன வச்சா கூட அது பெருமையாது. வண்டூர்ல போய் பார்ப்பீங்க, பெரிய கூண்டு கட்டிக்கப்பா, அழகா நீ பறக்கலாம். எவ்வளவு தூரம் பறக்க முடியும்? ஒரு கழுகு ஒரு அளவுக்கு தான் மேல போக முடியும். கூண்டு தாண்டி போக முடியுமா? ஆனா நமக்கு கூண்டு தாண்டி போறதுக்கு ஒரு வழி வருகை வருகிறது. இந்த ஆசீர்வாதமே கூண்டா மாறிடக்கூடாது. எத்தனை பேர் ஆசீர்வாதமே எனக்கு கூண்டா மாறக்கூடாது? எத்தனை பேர் சொல்றீங்க? நான் பெறுகிற ஆசீர்வாதம் எனக்கு கூண்டாக மாறக்கூடாது. நான் உயர பறக்கக்கூடிய ஒரு நாள் வருகிறது, கர்த்தருடைய வருகை. என்னதான் கழுகுகள் இருந்தாலும் அது கூண்டுல இருந்தா அது பிரயோஜனம் கிடையாது. எங்க இருக்கணும்? அது வானத்துல இருக்கணும். நான் என்னதான் இந்த உலகத்துல இருந்தாலும் என்னுடைய இருப்பிடம் எங்கே?
புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை மாத்திரம் மனதில் வச்சுங்க. அப்பதான் ஞானம் எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கும். எவ்வளவு வசதி வந்தாலும் நான் பழச என் முக்கியமா என் அனுப்பினவரை நான் மறக்க மாட்டேன். அதுதான் அனுப்பினவர் மீது கொள்கிற விசுவாசம். விசுவாசிப்பீங்களா? மொத்தம் 4 விசுவாசம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மேலான, ரெண்டாவது நிரந்தர விசுவாசம், யோபு போல ஆபிரகாம் போல இருப்போமா. மூணாவது உரிமை கோருங்க. நீங்க உரிமை கோருங்க, பிள்ளைங்களுக்காக என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு போஸ்ட்மேனையும் தலையில தூக்கி வைக்க வேண்டாம், என் பொருளையும் தலையில தூக்கி வைக்க வேண்டாம். யாரையும் தலையில தூக்கி வைப்பீங்க? அனுப்பினவரை மாத்திரம் விசுவாசிங்க. உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கழுகு போல உயர செய்வார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இதை உணர்ந்து நம்ம பத்தியில பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த 4 விசுவாசம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே. மேலான விசுவாசம், நிரந்தர விசுவாசம், அப்பா, உரிமை கூறுகிற விசுவாசம், கடைசியாக அனுப்பினவரை மாத்திரமே நம்புகிற விசுவாசம். ஆமாம், இது கொண்டிருந்தாதான் நாங்கள் கடுகுகளை போல எழும்ப முடியுமே ஆண்டவரே. இதற்காக தானப்பா கடைசியில சீடர்களை பலப்படுத்தி 40 நாள் கூட இருந்து எருசலேமிலே காத்திருங்கள் நீங்க சொல்லிட்டு போறீங்க. வந்தவண்ணமா நான் திரும்பி வருவேன் நீங்க சொல்லிட்டு வர போயிருக்கிறாங்களேப்பா. நான் உலக ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இங்கே தங்கி இருங்கப்பா நீங்க சொல்லலை ஆண்டவரே. நான் வரப்போறேன் திரும்பி, அதுக்கு தகுதிப்பட பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து எங்களை காத்திருக்க வைக்கிறீங்களேப்பா. அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து காத்திருப்பு லிஸ்ட்ல வச்சிருக்கிறீங்களே. ஒரு நாள் உங்களுடைய வருகை வரப்போகிறது. அப்பொழுது இந்த ஏசாயா 40:31 அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யணுமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து நாங்கள் பறந்து போகணுமே, முடிய ராஜ்யத்துக்கு வரணுமே ஆண்டவரே. அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. அதற்கு தடையாக நாங்கள் பெறுகிற ஆசீர்வாதமே இல்லாதபடி, அந்த பணக்கார வாலிபனை போல நாங்கள் மதியற்றவர்களாய் இராதபடி, என் தெய்வமே, பணத்தின் மீதோ வேற எதையுமே நாங்கள் கூண்டாக வைக்காதபடி, கர்த்தராகி அனுப்பினவரையே நாங்கள் முழுமையாக நம்பி சார்ந்து வாழ காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்துள்ளுங்க. இந்த வருடத்தை ஒரு பலத்தோட கூட எல்லா பகுதிகளிலும் பலத்தை அனுபவிக்க கிருபை செய்துங்க. ஜெப வாழ்வுல, உபவாசத்துல, ஸ்தோத்திர பலி செலுத்துறதுல, பரிசுத்தாவின் அபிஷேகத்துல, எல்லா பகுதியும் ஒரு கழுகை போன்ற ஒரு பலத்தை தந்து உயர செய்யணும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அடியானையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமம் மாத்திரம் பயன்பட்டும். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லாமா? பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டல செய்ய பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றும். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும்